வணக்கங்க. நான் ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கிறேன். என்னன்னா, ரூவா வீக்கன் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். ரூ. 84.85 வரைக்கும் ஆக்சுவல் ரேட்டு ஏறிடுச்சு. நீங்க பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா 1/2% எக்ஸ்ட்ரா சொல்லுவான். ரூ. 85க்கு மேல தான் டாலர் கிடைக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 70 இருந்தது. இந்த வருஷத்துல தான் அது 80லேருந்து 85 ஆயிடுச்சு. இந்த வருஷத்துல 4, 5% அது இறங்கிடுச்சு. இதனால காமன் மேனுக்கு என்னலாம் கட்டம் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பல தடவை சுட்டி காட்டியிருக்கிறேன். அதில் சொல்லும்போது யாருமே இது வரைக்கும் சொல்லாததை ஒன்று உங்கள்கிட்ட சொன்னேன். இந்தியாவில் குக்கிங் ஆயில் நம்ம ஊரில் ரெடியாக பண்ணுறது கிடையாது. டொமஸ்டிக்கில் விலை ரொம்ப ஜாஸ்தி. சாமானியனால் அந்த எண்ணெயை வாங்கியெல்லாம் சமைக்க முடியாது. அதனால் நம்ம 5-20 வருஷமாக என்ன பண்ணுறோம்னா பாம் ஆயிலை வாங்கி அந்த பாம் ஆயிலை கார்மெண்ட்டே சீப்பான விலையில் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. அதுதான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் அந்த பாம் ஆயில் வெறும் சமையலுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணலை. இந்த பாம் ஆயில் தான் எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியிலேயே மெயின் ப்ராடக்டே அந்த பாம் ஆயில் தான். இந்த பாம் ஆயில் விலை ஏறினா இது எல்லாமே ஏறிடும். இப்போது இந்த பாம் ஆயில் வேலைனால செப்டம்பர் மாதம் முடிஞ்சு அக்டோபர் நவம்பர்லேருந்து ஒரு கஷ்டம். இந்த ரூபா 80லேருந்து 85 போனதுனால ஒரு 5% விழுந்ததுனால இன்னும் என்னெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிறத விரைவாக பார்க்குறது தான் இந்த ப்ரோக்ராம். நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறதுனால நான் என்ன சொன்னாலும் கவர்மெண்ட் எகென்ஸ்டாக பேசுகிறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங். அது மாதிரி கிடையாது. உங்களுக்கு எப்படி லைஃப் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு எடுத்து சொல்கிறது தான் என்னோட வேலை. முடிவு பண்ணுறது உங்களோடது. மின்ட் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் பத்திரிக்கை இருக்குது. இது டெல்லியிலேருந்து வருது. இது அரசாங்கத்துக்கு கூஜா தூக்குற பேப்பரில் ஒரு பேப்பர். அவங்க ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க இந்த பாம் ஆயிலை வச்சு. அந்த ஆர்டிக்கல்லேருந்து வந்தப்புறம் தமிழ் மக்களுக்கு இந்த செய்தி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். அந்த ஆர்டிக்கலை சைடில் போடுறேன், நீங்களே படித்து பார்த்துக்குங்க. இங்கிலீஷ் ரொம்ப புரியாதவங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த பாம் ஆயிலுங்கிறது மெயினாக சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் 2 ஊர்லேருந்து வருது. ஒன்று இந்தோனேஷியா, இன்னொன்று மலேசியா. இந்தோனேஷியா 60%லேருந்து 65% வரைக்கும் பாம் ஆயில் ரெடி பண்ணுறாங்க உலகத்தில். 25லேருந்து 30% வருது மலேசியாவிலேருந்து. இது ரெண்டும் தான் மெயின் எக்ஸ்போர்ட்டரு. இவங்க டாலரில் தான் உங்களுக்கு விற்பாங்க. எனக்கு தெரிஞ்ச பல செட்டியார்கள் அந்த ஊரில் இந்த பாம் ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க இந்த ஆயிலை பல்காக விற்றுருவாங்க. கார்மெண்ட் ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி அங்கே. முதல்ல என்ன ஆச்சுன்னா பாம் ஆயில் விலை இறங்கிட்டு. எப்படி இறங்கிட்டுனா எக்ஸ்போர்ட்டு கொஞ்சம் குறைஞ்சோடனே இந்தோனேஷியன் கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டியை குறைச்சான். உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டு இங்கே இம்போர்ட் டியூட்டியை ஏற்றி 20% ஆக்கிட்டாங்க. கவர்மெண்ட்டோட கணக்கு என்னென்னா 2. ஒன்று, அந்த எக்ஸ்ட்ரா காசு இங்கே போகிறதுக்கு பதிலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பேக்கெட்டில் போட்டுமேன்னு அவங்க கணக்கு. 2வது கணக்கு, இங்கே பாம் ஆயில் விலை இறங்கிடுச்சுன்னா ஆயில் சீட் ஃபார்மர்ஸ்லாம் கட்டப்படுவாங்க, இந்தியாவில் இருக்கிற ஆயில் சீடெல்லாம் க்ரோ ஆகாதுன்னு 2வது லாஜிக் சொன்னாங்க. இப்போ கவர்மெண்ட் டியூட்டி ஏற்றினான்னா அந்த ஊரில் என்ன ஆச்சுன்னா அந்த சமயத்தில் தான் மழை பயங்கரமாக பெஞ்சு ஃப்ளட்ஸும் வந்துருச்சு. இந்த மழையும் ஃப்ளட்ஸும் வந்தோன்னா பாம் ஆயில் ப்ரொடக்ஷன் கவுந்துருச்சு. இவன் எதுக்காக எக்ஸ்போர்ட் டியூட்டியை கட் பண்ணால் டிமாண்ட் ஏறணும்னு. அது ரிவர்ஸில் போய் என்ன ஆகிடுச்சு, குளோபலாக ஒரு ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. பாம் ஆயிலோட மழை அண்டு ஃப்ளட்டு காரணத்தினால ஒரேடியாக குறைஞ்சிருச்சு. அண்ட் இப்போ அடுத்தது இந்தோனேஷியன் கவர்மெண்ட் என்ன பண்ணான்னா இந்த பாம் ஆயிலை நீங்கள் பெட்ரோலோட பிளெண்ட் பண்ணலாம். நம்ம ஊரில் எத்தனால் பிளெண்ட் பண்ணுற மாதிரி அந்த ஊரில் பாம் ஆயில் பிளெண்டிங்கை 40% வரைக்கும் கம்பல்சரி ஆக்கிட்டான். இப்போ என்ன சொல்கிறோன்னா கச்சா எண்ணெய் விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அங்கே கச்சா எண்ணெய் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கச்சானா எக்ஸ்போர்ட் பண்ணால் இன்னும் காசு ஜாஸ்தி. அதனால் கச்சா எண்ணெயை நாங்கள் கன்சியூம் பண்ணுறதை கம்மி பண்ணி கச்சா எண்ணெயும் பாம் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி தான் அங்கே கார் ஓட்டணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டான் 40%. அதனால் கன்சம்ஷன் ஏறுது. இப்போ ஒரு வருஷத்தில் மழை பெஞ்சதுனால ஷார்ட்டேஜ், அதே சமயத்தில் அவன் பிளெண்டிங் லெவலை ஏற்றினதுனால லோக்கலாகவே டிமாண்டு, இதெல்லாம் சேர்த்து பாம் ஆயில் விலையை ஏற்றி விட்டுடுச்சு. ஸோ இந்த 2 ஊர்லேயும் பாம் ஆயில் விலை ஏறிடுச்சா, நீங்கள் டியூட்டியை 20% ஆக்கினீங்களா, ஸோ அதனால் இன்னும் அந்த ஜாஸ்தி விலையில் டியூட்டி வருமா, இன்னும் காஸ்ட்லி ஆச்சா. 80 ரூபா கொடுத்துருந்தீங்களா, 1 லிட்டர் 80 ரூபானா இப்போ 1 லிட்டர் 85 ரூபா ஆகிடுச்சா, அது ஒரு 4% ஏறிடுச்சா. இந்த பாம் ஆயில் விலையெல்லாம் பயங்கரமாக ஏறிடுச்சு. ஏன் ஏறிடுச்சுன்னு உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
இப்போ காட்ரேஜ் கன்சியூமர்னு ஒரு கம்பெனி. ஏன்னா அப்புறம் ஏதாவது கன்னாபின்னான்னு பேர் சொல்லிட்டேன்னு வைங்க, அப்புறம் நீங்கள் வந்து தப்பு, நாய், பீடன்னு என்ன திட்டுவீங்க. பட் ஆக்சுவலி என்னென்னா, காட்ரேஜ் டாட்டா மாதிரி ஒரு ஓல்டு பாசி கம்பெனி. ஒன்று கட்டிங் கிட்டிங் ராங் நியூஸு கரப்ஷன் எல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த கம்பெனியில். இந்த காட்ரேஜ் கன்சியூமர் என்ன சொல்லிட்டான்னா, காட்ரேஜ் சார் என்ன சொல்லிட்டாருன்னா, காட்ரேஜ் சார் இந்த பாம் ஆயில் விலை ரொம்ப ஏறிடுச்சு. இந்த பாம் ஆயில் வச்சு தான் நாங்கள் சோப்பெல்லாம் ரெடி பண்ணுறோம், எங்கள் சிந்தால் சோப்பெல்லாம். அதனால எங்களுக்கு கட்டலை. அதனால நான் அந்த பாம் ஆயில் விலை ஏறினதுனால என் சோப் விலையெல்லாம் ஏற்றுறேன் அப்படின்ட்டான். ஏற்றுனான்னா உடனே ஸ்டாக் விலை இறங்கி 20% விழுந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் 52 வீக் லோ வந்துட்டு அதுலேருந்து ஒரு ₹100 ஏறி இருக்கு. இப்போ இன்னும் இறங்கும். ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு வேறு வழி இல்லை, சோப் விலையை ஏற்றணும், இல்லாட்டா சோப் விலையை ஏற்றட்டா எனக்கு நட்டமாயிடும். சோப் விலையை ஏற்றினேன்னா டிமாண்டு குறையும், டிமாண்டு குறைஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்னு அவன் ஏற்றிட்டேங்கிறான். அதனால தான் விலைவாசி கிடுகிடுன்னு காட்ரேஜோட விலை ஸ்டாக் விலை விழுந்துடுச்சு. இந்த கம்பெனி பேர் காட்ரேஜ் கன்சியூமர். அவன் விலையை ஏற்றிட்டான், ரேட்டு குறைஞ்சிடுச்சு. ஸ்டாக்கோட கிராஃபை நான் போடுறேன், அவசரப்பட்டு ஓடி வாங்கிடாதீங்க, அது இன்னும் வைர ஊசி ரேஞ்சில் தான் இருக்குது, அதனால் இப்போ அதை வாங்காதீங்க. சரி, இவன் தாண்டா இப்படி சொல்கிறான், இவன் வந்து பார்சி காசுக்கு ஆசைப்பட்டு செய்கிறான்னு பார்த்தா இந்துஸ்தான் யூனிவரும் அதே சொல்லிட்டான். அவன் தான் இருக்கப்ப காட்ரேஜே சொல்லிட்டான், அதனால் நாமளும் விலையை ஏற்ற போகிறோம் அப்படின்னு அவனும் சொல்லிட்டான். ஸோ அவனும் விலையை ஏற்றிட்டான், அவனோட சேல்ஸும் குறைஞ்சி போயிடுச்சு. சரி, இது இவன் 2 பேரும் தண்டம். சோப்பு விலை தானே, சோப்பு போடலன்னா என்ன போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தின்பண்டம் பண்ணுறாங்கல்ல அந்த கம்பெனி எல்லாமே இப்போ அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கும் இது வேணும். ஸோ 2 கம்பெனி இதை பற்றி தான் அந்த ஆர்டிக்கிள் பேசுது. இந்த கம்பெனி பேர் ஒன்று பிரிட்டானியா, இன்னொன்று வந்து பிகாஜி ஃபுட்ஸ். இந்த பிகாஜி ஃபுட்ஸ் தான் எல்லாம் வறுத்து இந்த தின்பண்டங்கள்லாம் செய்வான். புஜியா அதெல்லாம் செய்வான். நார்த் இந்தியனுக்கு ஒன்றுங்கிற ஃபுட்ஸ் எல்லாம் செய்வான். அந்த இப்போ இன்னொரு கம்பெனி கூட பப்ளிக்காக போகலாமா வேணாமான்னு சண்டை போட்டுருக்காங்க. அந்த கம்பெனி இதே மாதிரி தின்பண்டங்கள் தான் செய்வோம், நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் செய்வோம். பாம் ஆயில்லாம் மெயினாக வறுப்பான். ஸோ பாம் ஆயில் விலை ஏறினா டபுள் வேமியில் இவனோட விலையும் ஏறும். இப்போ இவன் ஏறினா சேல்ஸ் கம்மி ஆகிடுச்சுன்ட்டு பணத்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ப்ராடக்ட் சைஸை குறைச்சிட்டான். யார்? இந்த பிகாஜி ஃபுட்ஸ். இந்த பிகாஜி ஃபுட்ஸ் இதை குறைச்சோன்னா சேல்ஸு கம்மியாயிடுச்சு. ஏன்னா காசு அதே வந்தாலும் ப்ராடக்ட் கம்மியாயிடுச்சு. ஸோ வால்யூம் டவுன் ஆகிடுது, ரெவென்யூ மட்டும் மேலே போகுது அப்படின்னு பிகாஜி ஃபுட்ஸ் சொல்லிட்டான். இப்போ பிரிட்டானியா ஓடி வந்து என்ன சொல்கிறான்னா, ஐயோ 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 பிரிட்டானியா விலை வந்து நாங்கள் பிஸ்கெட்டுக்கும் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறோம், அதனால் அந்த பாம் ஆயில் விலை ஏறினதுனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, நாங்களும் விலையை ஏற்றுறோம், விலை ஏற்றினா மக்கள் வாங்க மாட்டாங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இதை கம்மி பண்ணிக்கிறேன், பேக்கெட் சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ ஹல்திராம் கம்பெனி தான் அண்ணன் கம்பெனியை சண்டை போட்டு ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ ஹல்திராம் தான் 8 பில்லியன் கொடு 9 பில்லியன் கொடுங்க டாலரு வேல்யூவேஷனில். இப்போ அதை வரலன்னு நான் விற்க முடியாதுங்கிறான். அவனும் என்ன அலறான்னா, என் ப்ராடக்ட் வேல்யூ ஏறிடுச்சு, அதனால் நான் என்ன பண்ணுறேன், என் ப்ராடக்ட் வால்யூமை குறைச்சிட்டு ப்ரைஸ் அதே வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ பேசிக்லி இது பேர் ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன். விலையை அப்படியே வச்சுக்கிட்டு ப்ராடக்ட் சைஸை மட்டும் கம்மி பண்ணுது. ஆக மொத்தம் இந்த தீபாவளி சீசனுக்கு அப்புறம் பாம் ஆயில் விலை ஏறினதுனால 2 விதத்தை உங்கள் பட்ஜெட் ஏறுது. ஒன்று, நீங்கள் வீட்டில் சமைக்கிற ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக ஏறும். அதை தவிர நீங்கள் வாங்குகிற எஃப்எம்சிஜி ரேட்டு ஏறும். இது எல்லாம் சேர்த்து உங்களோட மாத பில்லை ஏற்ற போகிறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை ஏற்ற மாட்டாங்க. இதை 2த்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு தான் நீங்கள் திட்டாடுறீங்க. இன்னொரு 20% நீங்கள் இருந்து நம்ம காட்ரேஜை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.